வணக்கம். காலை நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பொதுத் தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர்களுக்கு ஆணைக்குழு விடுத்துள்ள பணிப்புரை. தேர்தல் தோல்வி எதிரொலி. ஐக்கிய மக்கள் சக்தியில் ஏற்பட போகும் அதிரடி மாற்றம். நாளைய தினம் பதவியேற்கின்றது புதிய அமைச்சரவை. அரசியல் ஓய்வு தொடர்பில் மஹிந்தவின் பகிரங்க அறிவிப்பு. எல்லையற்ற அதிகாரம் வரம்பெற்ற ஊழல். அனுர அரசாங்கத்திற்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. தமிழரசுக் கட்சி தேசிய பட்டியலில் தெரிவாகப் போவது யார்? சி.வி.கே. சிவஞானம் தகவல். அனுர அரசுக்கு அழுத்தம் கொடுக்கும் மொட்டு கட்சி. தொடர்வென விரிவான செய்திகள். தேர்தல் முடிவுகள் வெளியாகி 21 நாட்களுக்குள் பொதுத் தேர்தலில் போட்டியிட்ட அனைத்து வேட்பாளர்களும் தங்களது செலவு அறிக்கையை தேர்தல் ஆணைக்குழுவில் சமர்ப்பிக்க வேண்டும் என ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரட்நாயக்க தெரிவித்துள்ளார். தேர்தல் ஆணையாளர் அலுவலகத்தில் நேற்று பிற்பகல் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். இதன்படி காலக்கெடு முடிந்த பிறகும் செலவு அறிக்கையை வழங்காத வேட்பாளர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை கடந்த ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டு செலவு அறிக்கையை வழங்காத வேட்பாளர்களுக்கு எதிராக ஏற்கனவே வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நிலையில் பொதுத் தேர்தலிலும் செலவு அறிக்கையை வழங்காத வேட்பாளர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். புதிய அரசியல் மற்றும் புதிய உலகின் சவால்களை எதிர்கொள்ள ஐக்கிய மக்கள் சக்தி மாற்றங்களுக்கு உள்ளாக வேண்டும் என்று அதன் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பெரேரா நேற்று தெரிவித்தார். கட்சி நிர்வாக முறையை அறிமுகப்படுத்த வேண்டும் மற்றும் சரியான நபர்களை சரியான பதவிகளுக்கு நியமிக்க வேண்டும் என்றும் பெரேரா ஊடகங்களுக்கு தெரிவித்தார். ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளராக இருந்த சஜித் பிரேமதாச பெற்ற 4.2 மில்லியன் வாக்குகளுடன் ஒப்பிடுகையில் நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் 1.9 மில்லியன் வாக்குகளையே ஐக்கிய மக்கள் சக்தி பெற்றுள்ளதால் ஏனைய கட்சிகளை போன்று ஐக்கிய மக்கள் சக்தி பின்னடைவை சந்தித்துள்ளது. நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தி மக்களால் தெரிவு செய்யப்பட்ட 35 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் தேசிய பட்டியல் மூலம் 5 என மொத்தம் 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களையே பெற்றுள்ளது. இதேவேளை கொழும்பு மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்திய ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச பெற்ற வாக்குகளின் எண்ணிக்கை கடந்த நாடாளுமன்ற தேர்தலை விட கணிசமாக குறைந்துள்ளது. 2020 நாடாளுமன்ற தேர்தலில் கொழும்பு மாவட்டத்தில் சஜித் பிரேமதாச 3,05,744 வாக்குகளை பெற்றிருந்தார். எனினும் இம்முறை நாடாளுமன்ற தேர்தலில் அவரால் 1,45,611 வாக்குகளையே பெற முடிந்தது. அதன்படி 2020 நாடாளுமன்ற தேர்தலுடன் ஒப்பிடுகையில் இந்த தேர்தலில் அவர் 1,60,133 வாக்குகளை இழந்துள்ளார். நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் விடுதலை முன்னணி தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் அமைச்சரவை நாளைய தினம் பதவியேற்க உள்ளதாக தெரிய வருகின்றது. தேசிய மக்கள் சக்தியின் தகவலின்படி முந்தைய அரசாங்கங்களை விட குறிப்பிடத்தக்க வகையில் அமைச்சரவை சிறிதாக இருக்கும் என்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. நிர்வாகத்தை சீராக்குவதற்கும் செயல்திறனை மேம்படுத்துவதற்கும் அரசாங்கத்தின் உறுதிமொழிக்கு இணங்க அமைச்சர்களின் எண்ணிக்கை 25க்கும் குறைவாகவே காணப்படும். புதிய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான சத்திய பிரமாணம் வியாழக்கிழமை நடைபெறவுள்ளதுடன் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அன்று மாலை நாடாளுமன்றத்தில் உரையாற்றவுள்ளார். நேற்றைய நிலவரப்படி தேசிய மக்கள் சக்தி தனது அமைச்சரவை அமைப்பை இறுதி செய்து வருகின்றது. அமைச்சரவையின் கட்டமைப்பு குறித்து ஆலோசிப்பதற்காக நேற்று காலை விசேட கூட்டம் ஒன்று இடம்பெற்றதாகவும் நேற்று இரவுக்குள் இறுதி அமைச்சரவை பதவிகள் உறுதிப்படுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அரசியல் போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என்றும் அரசியலை விட்டு இலகுவில் விலகப் போவதில்லை என்றும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைமையகத்தில் நேற்றைய தினம் முன்னாள் ஜனாதிபதி இதனை தெளிவுபடுத்தியுள்ளார்.
அத்தோடு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமது கட்சி எதிர்பார்த்த வெற்றியை பெற்றுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன இந்த ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் 3.14%, 3,50,429 வாக்குகளை பெற்று தேசிய பட்டியல் ஆசனத்துடன் 3 ஆசனங்களை பெற்றுள்ளது. இதன்படி கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ தேசிய பட்டியல் தொகுதிக்கான நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்துவார் என கட்சியின் செயலாளர் நாயகம் சாகர காரியவசம் அறிவித்துள்ளார். ஏனைய 2 ஆசனங்களுக்கு அம்பாந்தோட்டை மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் டி.வி. சானக தெரிவு செய்யப்பட்டுள்ளதுடன், சானக மதுகொட காலி மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதற்கு முன்னர் எந்த அரசாங்கத்திற்கும் கிடைக்காத அதிகாரம் திசைகாட்டிக்கு கிடைத்திருந்தாலும், எல்லையற்ற அதிகாரம் வரம்பெற்ற ஊழலுக்கு வழிவகுக்கும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் என முன்னாள் தேர்தல் ஆணையாளர் நாயகம் மஹிந்த தேசப்பிரிய தெரிவித்துள்ளார். ஆனால் தற்போதைய அரசாங்கம் அந்த நிலைமைக்கு வராது என்பதே மக்களின் நம்பிக்கை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை மக்கள் கொடுத்த அதிகாரத்தை கவனமாக பயன்படுத்துவோம் என ஜேவிபியின் பொதுச் செயலாளர் கூறியுள்ளமை பாராட்டத்தக்கது எனவும் அவர் கூறியுள்ளார். அத்தோடு தற்போதைய நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மையானவர்களுக்கு அனுபவம் இல்லை என்றாலும் திருமணத்திற்கு முன் சென்று அனுபவத்தை பெறுகிறார்களா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். புதிய நாடாளுமன்றம் பழையவற்றின் நல்ல விடயங்களை உள்வாங்கி தங்கள் கட்சியின் அனுபவம் மிக்க உறுப்பினர்களின் வழிகாட்டலில் மக்கள் சேவையில் தங்களை அர்ப்பணிக்க வேண்டும் என முன்னாள் தேர்தல் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரிய வலியுறுத்தியுள்ளார். இலங்கை தமிழரசுக் கட்சியின் தேசிய பட்டியல் நியமனம் தொடர்பில் கட்சியின் அரசியல் குழு கூடியே யாரை நியமிப்பது என இறுதி முடிவு எடுக்கும் என இலங்கை தமிழரசுக் கட்சியின் சிரேஷ்ட துணைத் தலைவரும் வடக்கு மாகாண அவைத் தலைவருமான சி.வி.கே. சிவஞானம் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் நேற்று சனிக்கிழமை நடைபெற்ற ஊடக சந்திப்பில் உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். அவர் மேலும் கூறியதாவது: தமிழரசுக் கட்சியின் தேசிய பட்டியல் நியமனம் தொடர்பில் இதுவரையில் எந்தவொரு முடிவும் கட்சியால் எடுக்கப்படவில்லை. இதனால் கட்சியின் அரசியல் குழு கூடி ஒரு முடிவெடுக்கும் என நான் நம்புகின்றேன். அதே நேரத்தில் இப்போது வரையில் யாரும் தீர்மானித்ததாகவும் எனக்கு தெரியவில்லை. எனினும் தேசிய பட்டியல் விவகாரம் தொடர்பில் வேறு எவரும் யாருடனேயும் ஏதும் பேசியிருக்கின்றார்களா என்பதும் தெரியவில்லை. ஆனால் கட்சியை பொறுத்தவரையில் இதுவரையில் எந்தவொரு முடிவும் எடுக்கப்படவில்லை. ஆகவே கட்சியின் அரசியல் குழு கூடி இந்த நியமனம் தொடர்பில் நிச்சயம் ஒரு முடிவு எடுக்கும் என சி.வி.கே. குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை தமிழரசுக் கட்சியின் பேச்சாளரான எம்.ஏ. சுமந்திரன் தேசிய பட்டியல் மூலமாக நாடாளுமன்ற உறுப்பினராக நியமிக்கப்படுவாரா என ஊடகவியலாளர் ஒருவர் கேட்டபோது, தேசிய பட்டியல் மூலமாக நாடாளுமன்றத்திற்கு போக மாட்டேன் என்றும், அவ்வாறு தேசிய பட்டியல் மூலமாக செல்வதற்கு தனக்கு விருப்பமில்லை என்றும் சுமந்திரன் தெளிவாக தன்னிடம் சொல்லியுள்ளார் என்றும் சி.வி.கே. சிவஞானம் தெரிவித்துள்ளார். குறை கூறாமல் முன்னர் கூறியது போன்று வரியை குறைக்குமாறு அரசாங்கத்திடம் கோருவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் செயலாளர் நாயகம் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். இவ்வளவு காலத்திற்கு வட் வரியை குறைக்க முடியாது, பெட்ரோல் விலையை குறைக்க முடியாது, நாடாளுமன்றத்தில் அதிகாரம் இல்லை என்று கூறினார்கள். ஆனால் தற்போது குறை சொல்ல ஒன்றுமில்லை. மக்கள் 2/3 பங்கு அதிகாரத்தை வழங்கியுள்ளனர். குறை கூறாமல் முன்னர் கூறியது போன்று வரியை குறைக்குமாறு அரசாங்கத்திடம் கோருகின்றோம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார்.